வணக்கம் நண்பர்களே. நீங்க இரவு தூங்குறப்ப 2 முறை 3 முறை சிலருக்கு ஏன் 5 முறை கூட எழுந்து சிறுநீர் கழிக்க வேண்டிய நிலை இருக்கா? தூக்கம் கெடுதா? உடல் சோர்வு, மன அமைதி இல்லாம போயிருச்சா? இந்த பிரச்சனைக்கு பெரிய பெரிய மருந்துகள்லாம் வேண்டாம். வீட்ல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண பொருளே போதும். ஆமாங்க, அதுதாங்க பாதாம். பாதாம நம்ம சரியான முறையில சாப்பிட்டா எப்படி 3 நாட்களிலேயே நல்ல மாற்றம் வரும். முழுமையா இந்த வீடியோவை பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் நல ஆரோக்கியம் மேம்பட செய்யும். அடிக்கடி சிறுநீர் வருவதற்கான காரணங்களை பார்க்கலாம். அதிகமாக நீர் குடிக்கிறது, அதாவது நைட் டைம்ல தண்ணி குடிக்கிறதுனால அடிக்கடி சிறுநீர் வரும். அடுத்து டயபெட்டிஸ் ஆரம்ப நிலையில இருக்கிறதுனாலையும், அதாவது சர்க்கரை வியாதி இருந்தாலும் அடிக்கடி சிறுநீர் வரும். அடுத்து கிட்னி ரொம்ப வீக்கா இருப்பதனாலையும் அடிக்கடி சிறுநீர் வரும். சிறுநீர் பை கண்ட்ரோல் குறைவா இருப்பதனாலையும் ஏற்படும். அடுத்து முக்கியமான ஒரு காரணம் வயது அதிகரிப்புனாலையும் அடிக்கடி சிறுநீர் ப்ராப்ளம் வரும். இந்த பிரச்சனை நீண்ட நாளா இருந்தா என்ன ஆகும் தெரியுமா? தூக்கம் பாதிப்பு ஏற்படும், உடல் பலவீனம் அடைஞ்சிரும், கவலை அதிகமா வந்துடும், மன அழுத்தம் ஏற்படும், உங்களுடைய ஹார்மோன் இன்பேலன்ஸ் ஆக்கப்படும். ஆனா நீங்க கவலைப்படவே வேண்டாம். இயற்கையான வழிகளை நீங்க செஞ்சீங்கன்னா இந்த பிரச்சனையிலிருந்து நீங்க மீண்டு வரலாம். ஸோ அதுக்கு தான் நம்ம பாதாமை பயன்படுத்த போறோம். பாதாம்ங்கிறது ஒரு சூப்பரான ஒரு உணவு. ஏன்னா பாதாம்ல நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்குது. அதனால தான் பாதாமை நம்ம ஸ்நாக்ஸா டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்கோம். இதுல நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குன்னு சொன்னோம்ல, அது என்னென்ன ஊட்டச்சத்துக்கள்னா மெக்னீசியம் இருக்குது, விட்டமின் இ இருக்குது, ஹெல்த்தி ஃபேட்ஸ் இருக்கு, புரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் இந்த பாதாம் பருப்பில் இருக்குது. அதனால தான் டெய்லி 2 பாதாம் பருப்பை எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ். இது என்ன பண்ணுதுன்னா நரம்புகளை வலுப்படுத்துது, கிட்னி ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுது, அந்த சிறுநீர் பையை கண்ட்ரோல் பண்ணி அதை மேம்படுத்துது, ஹார்மோன்கள் எல்லாத்தையுமே பேலன்ஸ் செய்யுது. அதனால தான் யூரின் இரவில் வராமல் கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்குது. ஸோ யூரினை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பாதாம் பயன்படுது. இதுக்கு ஒரு உண்மையான சம்பவம் இருக்குது. ராமு அண்ணா அவருக்கு வயது 55 இருக்கும். இரவில் 4லிருந்து 5 முறை அவர் எழுந்து அடிக்கடி பாத்ரூம்க்கு போயிட்டே இருப்பார். இதுக்கு மருந்து எடுத்துக்கிட்டே இருந்தார். பலன் ஒன்றுமே கிடைக்கல. ஒரு நாள் இந்த பாதாம் முறையை தொடங்கினார். ஒருத்தவங்க சொல்லி பாதாமா ட்ரை பண்ணார். 3 நாட்களில் என்ன நடந்துச்சு தெரியுமா? 5 முறை 2 முறை ஆயிடுச்சு. ஸோ 3 நாளில் அவருக்கு நல்ல மாற்றம் தெரிஞ்சிச்சு. 5 டைம் எந்திரிச்சவர் 2 முறை தான் நைட்டில் எந்திரிச்சாரு. ஒரு வாரத்தில் 1 முறையாக ஆயிடுச்சு. 15 நாட்கள் முழுமையா அவர் எடுத்தாரு. முழுமையா அவருடைய சிறுநீர் பை அவர் கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிச்சிது. இது ஒரு சிம்பிள் நேச்சுரல் ரெமெடி தாங்க. இது நம்ம டெய்லி நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு பருப்பு தான். இதனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இல்லை. ஆனால் அளவு தான் ரொம்ப முக்கியம். அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஸோ பாதாமை நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதில் முதல் முறை என்னன்னா, இரவில் 5 பாதாமை நீங்கள் எடுத்து நீரில் ஊற வச்சுட்டு காலையில் எந்திரிச்சதும், அதாவது வெறும் வயிற்றில் அந்த தோலை எல்லாத்தையும் நீக்கிட்டு சாப்பிட்ணும். இது ஒரு மெத்தட். 2வது முறை என்னன்னா, பாதாம் ப்ளஸ் 1 கப் வெந்நீர் இல்லைன்னா பால், இதை எடுத்து தினமும் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துக்கிடலாம். அதாவது பாதாம் பருப்பை நீங்கள் பவுட்ரு பண்ணி அந்த பவுட்ரை நீங்கள் பாலில் மிக்ஸ் பண்ணி தூங்கினாலும் சரி, வெதுவெதுப்பான தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடித்தாலும் சரி, இந்த மாதிரி பண்ணும் பொழுது நல்ல ஒரு தூக்கம் உங்களுக்கு கிடைக்கும். அதிகமாக சாப்பிட வேண்டாம். 5லிருந்து 7 பாதாம்ங்கிறது ரொம்ப போதும். ஆனால் தொடர்ந்து சாப்பிட்டாதான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ தொடர்ந்து 7 நாட்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி எடுங்க. கண்டிப்பாக உங்கள் உடலில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். இந்த பிரச்சனை விரைவில் சரியாக வேண்டும்னா நீங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக செய்யணும். இரவு 7 மணிக்கு பிறகு அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டாம். ஸோ 7 மணிக்கு மேலே டீயோ காஃபியோ எதுவுமே குடிக்காதீங்க. ஈவினிங்கே எல்லாத்தையும் முடிச்சிருங்க. காஃபி டீ குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நீங்கள் குறைச்சிக்கிறணும். தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பாத்ரூமை யூஸ் பண்ணிட்டு தான் போய் படுக்கணும்.
ஸோ அடுத்து வந்து சுகர் கண்ட்ரோலை வந்து நீங்கள் ரொம்ப மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் வந்து டபுள் மடங்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும். விரைவிலே வந்து இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் மீண்டுருவீங்க. ஸோ இது கூடவே டெய்லியும் வந்து உங்கள் உடலுக்கு வந்து உடற்பயிற்சி கொடுங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். சூரிய ஒளியில் வந்து ஒரு 10 நிமிஷம் நில்லுங்க, இல்லைன்னா நடங்க. அப்போ விட்டமின் டி வந்து உங்களுக்கு கிடைக்கும், கால்சியம் சத்து கிடைக்கும். ஸோ நடைப்பயிற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நடக்க முடியாத சுச்சுவேஷனில் நீங்கள் வீட்டில் இருந்து சேரில் உட்காந்து பண்ணக்கூடிய சில எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்க. அந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது உங்களுடைய சிறுநீர் பை வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ண சொல்கிறோம். அடுத்து வந்து இதுக்குன்னு சிறுநீர் பையை ஸ்ட்ராங் படுத்துறதுக்குன்னே சில எக்ஸசைஸ் இருக்குது. அதாவது படுத்துக்கிட்டு கால்களை மேலே உயர்த்தி பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் தான். இது வந்து வயதானவர்களுக்கு ஈஸியானது தான். செய்ய முடிஞ்சால் அந்த மாதிரி செய்யுங்க. அந்த மாதிரி செய்யும் பொழுது உங்களுடைய சிறுநீர் பை வந்து நல்லா வலுவாக்கப்படும், ஸ்ட்ராங்காக்கப்படும். ஸோ வந்து உங்களுக்கு அடிக்கடி சிறுநீர் வர்ற அந்த பிரச்சனை வந்து சரியாயிரும். அடுத்து உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். உணவு வந்து நார்மலான காய்கறிகள், பழங்கள் அதிகமாக வந்து சேர்த்துக்கிறேங்க. எண்ணெயில் பொரிச்சது, வறுத்தது, ஜங்க் ஃபுட் இது எல்லாமே தவிர்த்துக்கிறேங்க. ஸோ இந்த பாதாமை டெய்லி நீங்கள் ஒரு வாரம் எடுத்துகிட்டு வாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ பாதாம் ரெமெடி வந்து ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு ரெமெடி. இதனால எந்த ஒரு பக்க விளைவும் இல்லை. ஆனால் அதிகமாக எடுத்துக்கிறாதீங்க. அதிகமாக எடுத்துட்டால் அது வந்து ஆபத்தை ஏற்படுத்தும். ஸோ அந்த அளவுங்கிறது ரொம்ப முக்கியம். சுகர் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு பாதாம் எடுத்துக்கலாமா இல்லையான்னு கேட்டுட்டு நீங்கள் எடுக்கிறது நல்லது. அதே மாதிரி கிட்னி ப்ராப்ளம் இருந்துச்சாலும் கவனமாக நீங்கள் எடுக்கணும். அவங்களுமே டாக்டர்கிட்ட கேட்டு எடுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.